முதல்ல ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னால என்னன்னா, இந்த மாத கிரக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆவணி மாதம் கிரக அமைப்பு, அதாவது இன்றைய இப்போ தினபலன் சொல்லும்போது சொல்லுவோம் இன்றைய கிரக நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைய கிரக நிலைன்னு என்னன்னா, சந்திரன் மாத்திரம் மூவ் ஆகிட்டு போகிறது தான் இன்றைய கிரக நிலை சொல்றது. மாத கிரக நிலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு மாத பலன் எடுக்கிறோம்னா சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் அங்கே பலன் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருட பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள் இருக்கு. குரு, சனி, ராகு, கேது, இது வந்து வருட கிரகங்கள். அப்போ குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சிட், ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அப்போ 12 ராசி அவர் ஒரு ரவுண்ட் அடிக்க 12 வருஷம். ஓகேயா? ராகு கேது ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 18 மாதம், அதாவது 1.5 வருஷம். ஒரு ராசிக்கு மாறதுக்கு, ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசி போகிறதுக்கு 18 மாதம், அப்போ 1.5 வருஷம். அப்போ அவர் ஒரு சர்க்கிள் சுற்றி முடிக்கிறதுக்கு 18 வருஷம். ஆமாம். சனி வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அப்போ 12 ராசி சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம். அதனால தான் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, 30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி ஒரு ஃபுல்லாக சுற்றி வரும்போது எல்லா ராசியும் டச் பண்ணிகிட்டே வந்துடுவார். அப்போ ஒரு ராசியில் வரும்போது ஏதாவது ராசியில் பிறந்த ஆளுக்கு அப்சை கொடுத்துருவார். அதுமாதிரி ரொம்ப ஓகோன்னு ஆடிக்கிட்டு இருக்கணும். சனி வந்து எப்பவுமே நீதிமான். அதனால தான் சனி பயிற்சிக்கு எல்லாரும் பயப்படுறது தான். அவருக்கு வந்து தப்பு பண்ணால் பிடிக்காது, பொய் பேசினா பிடிக்காது. சனிங்கிறது யாருன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழ் நிலை ஊழியர்களை குறிக்கக்கூடியது. அதாவது கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸு, ஒரு சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து சனியோட கேரக்டர்ஸில் வருவாங்க. அவங்கள போய் நீங்கள் டீசிங் பண்ணுறது, அவங்கள இல்ட்ரேட் பண்ணீங்கன்னா காலக்கணக்கன் அப்படின்னு சொல்கிறது சனி. அவர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு செய்வார். அப்போ என்னென்னா சனிக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லாரையும் சக மனிதரை மனிதராக மதிக்கணும், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை சொல்லி ஒரு ஆளை கீழ்த்தரமாக பேசுறது இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் சனியோட எந்த வேற்றுமை இல்லாமல் மனிதனாக பார்க்கணும். அப்போ அவரோட சுத்து வந்து 30 வருஷம், 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு, 12 ராசிங்களை சுற்றி வரும்போது அவருக்கு 30 வருஷம். இது வருட பலன் பேசுறது. மாத பலன் பேசும்போது என்ன, சூரியன் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் இருப்பார், 30 நாள். அடுத்த ராசிக்கு 30 நாள் கழிச்சு மாறிடுறாரு. 30, 31 அப்படின்னு அது இருக்கும். ஆடி மாதம் மாத்திரம் சில சமயம் பார்த்தீங்கன்னா 32 நாள் இருக்கும். ஸோ நார்மலாக எடுத்த 30 டேஸ், ஒரு 30 டேஸ் மூமெண்ட்டு சூரியனோட மூமெண்ட். அப்போ மாத பலன்கள் நம்ம பேசும்போது என்னென்னா, இந்த வருட கிரகங்களை பற்றி பெருசாக பேசுனா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதம் பலன் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா சூரியன். தினபலன் பேசும்போது சந்திரன் ஒரு ராசியில 2.5 நாள் இருப்பாரு, அடுத்த ராசி மாறுவார். அப்போ சந்திரன் மூலம் அன்னைக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பேசுறது தான் தினபலன். நான் சொல்றது புரியுதா? அது வருட பலன், மாத பலன், தினபலன். அப்போ தினபலன்ல வந்து சந்திரனை மெயினா எடுத்து நம்ம பேசுவோம். ராசி மாத பலன்ல சூரியனை மெயினா எடுத்து பேசுவோம். அப்போ இந்த சூரியன் இந்த ராசிக்கு வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டா அது விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ராசி பலன்கிறது இப்போ அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ராசி பலன்கிறதுலாம் ஒரு ஜஸ்ட் இந்த ராசிக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதா இருந்தாலும் அவர்களுடைய சுய ஜாதகம்தான் வேலை செய்யும். சுய ஜாதகத்திலையும் தசாபுத்தியோட கணிதம் தான் அங்கே பெருசா ஆக்டிவேஷன் இருக்கும். நம்ம வந்து ஜாதகத்தையும் சொன்னாதான் நம்ம நீங்க சொல்றபடி 100% வரும்னு சொல்றோம், ஓரளவு பலன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல் எத்தனை குழந்தை பிறக்குது, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி வாழுதான், அதே ராசி தான் இருக்கும், அதே நட்சத்திரம் தான் இருக்கும். ஒரு ரிக்ஷா வீட்டுல பிறந்த பிள்ளையும் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்க ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ரெண்டோரோட லைஃபும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ அந்த லைஃப் வித்தியாசங்கள் ஏன் வருது? அதே ராசி தான், அதே நட்சத்திரம் தான், அதே டேட் ஆஃப் பர்த் தான், டைமும் அதே தான். அப்படி இருந்து ஏன் மாறுது? அப்போ நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஜாதக கட்டத்தில் பெனிட்ரேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு தசாபத்தியும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தசாபத்தியும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இந்த தசான அந்த தசால தான் ஓடிட்டு இருக்க போகுது. ஆனாலும் லைஃப் ஸ்டைல் ஏன் வித்தியாசம் வருது? அப்போ தான் ஜோதிடத்தில் என்ன சொல்றோம்னா 5, 9ன்னு எடுப்போம். பிறந்த நேரம்ங்கிறது லக்னம் 1ஆம் இடம், 5ங்கிறது அவர்களோட பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம்ங்கிறது அவங்களோட பாக்கியம். அப்போ 5ங்கிறது நீங்க செஞ்சுட்டு வந்த புண்ணியம், 9ங்கிறது உங்க தந்தை வழியில வரக்கூடிய புண்ணியம். அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல ஜாதக கட்டம்னு சொல்றதுக்கு கீழே இது எல்லாமே ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். அது ஜாதகத்தில் பெனிட்ரேட் ஆகும். அது இருக்கும். இந்த டேட்ல பிறகுறவன் அவன் ஏன் பணக்கார வீட்டுல பிறகுறான், இவன் ஏழை வீட்டுல பிறகுறான். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறகுறாங்க, ஆனா வெவ்வேறு வாழ்க்கை முறை, படிப்பு வேற, அந்தஸ்து வேற, எல்லாம் மாறுது. அப்போ என்ன விஷயம் அங்க நடக்குது? அவங்க செஞ்சுட்டு வந்த பலன்களை அனுபவிக்க போறார்கள். அப்போ கர்ம வினையை தீர்ப்பதற்கு தான் நம்ம எல்லாரும் பிறவி எடுத்திருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ராசி பலன் வச்சுட்டு ரொம்ப எல்லாம் மண்டை காய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக நம்ம பார்க்கணும். ஆனா நம்மளோட இதுக்கு என்ன நடக்கும் அவங்க தெரியணும்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்படின்னா ஜாதக கட்டத்தை பார்த்தாதான் அந்த விஷயங்கள் கிளியர் ஆகுமே தவிர ராசி பலன்ல வந்து ஒரு 30% இப்படிலாம் ராசி பலன்ல ஒரு தோராயமா நீங்க சொல்ல வேண்டீங்க. சரி. ஏன்னா இந்தியாவோட ஜனத்துக்கு இன்னைக்கு 140 கோடி கண்டிப்பா இருக்கிறது 12 ராசி. அப்போ ஒரு ராசிக்கு 10 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. 10 கோடி பேருக்கு மேச ராசிக்குன்னா பலன் ஒத்துக்கிடுமா? இல்ல.
எனக்கு ஃபோன்லாம் வரும். ராசி பலன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேறு சேனலில், அதில் ஃபோன் பண்ணாங்க. சார் மேசராசிக்கு நல்லா இருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். பிறப்பு ஜாதகம் தான் பேசணும் எவ்வளவு தடவை சேனலில் சொன்னாலும் ஃபோன் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த ஒரு அறியாமையை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. அப்போ பிறப்பு ஜாதகம் நடக்கிற தசாபுத்தி இதுதான் ஆக்டிவேஷன் ஆகும். ரெண்டாவது ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது. ஒரு சாதாரண வீட்டில் இருந்துட்டு நான் அம்பானி மாதிரி வாழ முடியலையே, அதானி மாதிரி வாழ முடியலேன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக. அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதம்? மிதுன ராசி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன சிம்பிள்? ஒரு பிரின்ஸ் 2 பேர் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்போ மிதுன ராசிக்காரங்க யாரை பார்த்தீங்கன்னா தனியாகவே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே கூட ஒரு தொசுக்கு ஒன்று வேணும், ஒரு கைத்தறி ஒன்று வேணும். அது இல்லாமல் பக்கத்து கடைக்கு போனாலும் யாரையாவது ஒரு ஆள் வாங்குவாங்க. தனியாக போகவே பிரியப்பட மாட்டாங்க. தனியாக உட்காருன்னா அவங்க அவ்வளவு பயப்படுவாங்க. யாராவது ஒரு ஆள் பேசுறதுக்கு இருக்கணும், இல்லைன்னா பெரிய மண்டை குடைச்சல் ஆகக்கூடிய ஆட்கள். அப்போ இவங்களுக்கு இப்போ எப்பவுமே ஒரு இணை துணை இருந்தால் தான் இவர்களால் ஸ்மூத்தாக மூவ் பண்ணக்கூடியது. அப்போ இவங்களுக்குன்னா என்னென்னா, இவங்களுக்கு ஜிங்ஜாக் யாராவது அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்க ஜிம்முன்னு வேலை செய்வாங்க. உன்னை மாதிரி உண்டா அப்படி இப்படின்னு தட்டினா மிதுன ராசிக்காரர்கள் நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவர்களை எப்பவுமே அரவணைச்சு தட்டி கொண்டு போயிட்டு இருந்தால் நல்லா இருப்பாங்க. அப்போ அந்த ராசி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ராசிக்கு ராசியாதிபதி புதன், மிதுனத்துக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ராசியாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தால் இவர் என்னன்னா பணத்தை தேடி இவரும் ஓட வேண்டிய கண்டிஷன். இவர்களும் பணத்தை தேடி இவர் சுறுசுறுப்பாக ஓடணும். அது இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறிய பணத்தை தேடிலாம் ஓட மாட்டாங்க, பெரிய பணத்தை தேடி ஓடுவாங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருக்குது. பெருசாக தான் கிடைக்கும். அடிச்சா ஜாக்பாட்டுங்கிறது தான். சின்னதெல்லாம் இவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. பெரிய முயற்சியெல்லாம் இவங்க இறங்குவாங்க. அது மாதிரி 3ஆம் இடத்துக்கு சூரியன் வந்துச்சு. அப்போ இவங்களோட முயற்சி எப்படி இருக்குன்னா, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ஒரு அரசியல்வாதிகள் மூலம் இதெல்லாம் இவங்களுக்கு பெனிஃபிட் உண்டான இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. அப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சலான்றீங்க. அவர்கள் மூலம் லாபம் உண்டான லாபங்கள் உண்டு. அப்போ 3ஆம் இடத்துல அதிபதி தன் வீட்டுக்கே வரதுனால முயற்சி கைகூடுமான தாராளமாக. அப்போ ஒரு பெரிய அமௌண்ட் ட்ரை பண்ணுறது போகிறதெல்லாம் விஷயங்கள் இவர்களுக்கு நல்லாவே அமையக்கூடிய அமைப்பு உண்டானது. இவர்களுக்கு அது மாதிரி உடல்நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, 4ஆம் இடம் சுகஸ்தான அதிபதி 2ல் இருக்கிறதுனால என்னென்னா, அந்த வீட்டில் நிற்கிற பிளானட் நீச கண்டிஷனில் இருக்குது 1ஆம் தேதி வரைக்கும். அப்போ அது சுகமுங்கிறது என்னென்னா, கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், ட்ரீட்மெண்ட் எடுத்தால் உடனே சரியாயிடும். டாக்டர்கிட்ட போக வேண்டாம். இவங்களே கைப்பக்கம் ஒரு மாத்திரையை போட்டாங்கன்னா சிறிய இவங்களுக்கு போயிடும். ஏன்னா அந்த வீட்டில் நிற்கிற பிளானட் எப்பவுமே, வீடு உங்களுக்கு நீங்கள் உங்கள் சொந்த வீடாக இருக்கலாம், அந்த வீட்டில் வாடகை குடியிருக்கிறவன் தான் என் வீடுன்னு சொல்லுவான். அப்படிதானே? எங்கள் வீட்டில் அப்படிதானே சொல்லுவாங்க. வீட்டு ஓனர் வேணா அது 10 என் பேர்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டில் குடியிருக்கிறவன் ஏன் வீடுன்னு சொல்ல மாதிரி எந்த ராசியிலையும் எந்த பிளானட் நிற்குதோ அதுதான் ஃபர்ஸ்ட் பேசும். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க பேசுவாங்க. அப்போ அந்த வீட்டில் நிற்கிறது 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் நிற்கிற சுக்கிரன் நீச பலமாக இருக்கிறதுனால என்னென்னா, சுகவீனங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இவங்களுக்கு உண்டானா அந்த மாதம் உண்டு. பட் ராசியாதிபதி பலமாக 2ஆம் வீட்டில் குரு கூட இருக்கிறனால என்னென்னா, உடனே லேசாக சிக்காக இருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் ரெடியாகி எந்திரிச்சரக்கூடியன்னா, அப்போ அந்த கான்ஃபிடென்ட்டும் இவங்களுக்கு உண்டு, எந்திரிச்சரக்கூடிய உடல் நலம் தைரியமும் இவங்களுக்கு நிறையா உண்டு. ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க. 1ஆம் தேதிக்கு மேலே அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வந்துடுது. அப்போ அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆயிடும் இவங்களுக்கு. 5ஆம் இடத்துக்கு வந்தாச்சுன்னா, சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வருதுன்னா அது ஒரே ஏகமாக குஜாலா கதை தான் இவங்களுக்கு மிதுன ராசிக்கு. ஏன்னா சுக்கிரன் 5ங்கிறதே காதல் காமத்தை சொல்லக்கூடியது. அங்கே சுக்கிரன்ங்கிறது காமத்தை சொல்லக்கூடிய பிளானட் வந்தாச்சுன்னா என்ன ஆகும்? 1ஆம் தேதி வரைக்கும் அடக்கிக்கிட்டு இருந்தாலும் 1ஆம் தேதியிலேருந்து ஒரு எல்லா விஷயங்களிலும் மிதுன ராசிக்காரர்கள் காதல் காமம் களியாட்டங்கள் அதிகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய. அப்போ நான் சொல்றது நல்ல ஃபேமிலி கண்டிஷன் சொல்றேன், கள்ள தொடர்புக்கு எடுக்கக்கூடாது, நல்ல தொடர்புக்கு சொல்றேன். ஓகே, அதுல சிறப்பாக இவங்களுக்கு இருக்கும். அப்போ அது ஒரு நல்ல விஷயம். அது மாதிரி 7வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு உண்டான கல்யாணத்துக்கு கேட்டிங்கன்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கும் கல்யாணம் அமைவதற்கு ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதம். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 2ல் குடும்பஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்காரு. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆணோ பெண்ணோ வரக்கூடிய மனைவி கணவன்கிறது தன்னை விட ஒரு பெரிய வசதியான இல்லை அந்தஸ்து படிப்பு அழகு இதில் ஒரு அப்பர் ஹேண்டாக தான் வருவாங்க. இது கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி உச்சத்தில் 2ஆம் இடத்து குடும்பஸ்தானத்துக்கு வந்தால் வரக்கூடிய மனைவியோ கணவனோ கண்டிப்பாக தன்னை விட அழகு அறிவு பணம் அந்தஸ்து ஏதாவது அப்படி வச்சுக்கோங்க, அதில் இவங்களை விட அதிகமாக வருவாங்க. அப்போ இவங்க நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னா எனக்கு அதே ஏர் லெவலில் ஃபேமிலி பார்க்கணுங்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாது. நல்ல ஹையர் ஏண்டில் தான் இவங்களுக்கு பேர் அமையும்.
அதுக்கப்புறம் அது மாதிரி 8, 9 கூடியது அப்படிங்கிறது 10ல் போயிடுது. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்னன்னா சொந்த ஊர் அவங்களோட நேட்டிவ் சைடில் தந்தை வழியில் ஒரு கர்ம விஷயங்கள் இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்புகள், கர்மம்னா ஒரு துக்க விஷயம் அது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டான்னா வாய்ப்புகளும் கண்டிப்பாக. உண்டு. ஒரு 4+ சொல்லும்போது ஒரு நெகட்டிவும் அதில் வரணும்ல. ஸோ அதுவும் இவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டானா இந்த மாதம் அவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களுக்கு கொடுக்குற மதிப்பெண் பார்த்தீங்கன்னா மித்ததெல்லாம் நல்லா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும். அதனால இவங்களுக்கு ஒரு 60 மதிப்பெண்கள் வரைக்கும் இவங்களுக்கு மிதுனத்துக்கு தாராளமாக கொடுக்குறோம். ஏன்னா கல்யாணங்கிறது முக்கியமானது. ஒன்று அதுவே அழகாக கல்யாணம். செட்டில் ஆயிடுது, 2வது குழந்தை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் செட் ஆயிடுது. பணம்ங்கிற ஸ்தானத்தில் குரு இருக்கனால இவர்களுக்கு ஒரு 60 மதிப்பெண்கள் தாராளமாக கொடுக்கலாம். போயிடலாம்.